தாவேகாவை வந்து நாங்க வீழ்த்தணும், அதற்கு நாங்க திமுக கூட கூட்டணி சேர்ந்துரும். இது ஒரு நிலைப்பாடா? திமுகவுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாமா? இவன் பேசுற பேச்ச பாத்தியா? இது எப்படி இருக்கு தெரியுமா? வழியில போற ஆசாரிய கூப்பிட்டு எனக்கு ஒரு ஆப்பு வைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. சாட்டை துரைமுருகன் அவர்களே அன்போடு பேச இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. என்ன திராவிடத்திற்காக 2021 வாடகை சைக்கிள் எடுத்துக்கிட்டு எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லைன்னு கருப்பு சவுப்பு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு 2021 ஊழலாட்சி இல்லையா? என்ன அந்த திமுகவை ஆட்சி அமைப்பதற்கு வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற ஒரு அமைப்பை தொடங்கி அந்த திமுகவுக்கு தேர்தல் விளப்பத்தை ஆதரவர்ச்சினா அவர் பேசுறாரு ஊழலை ஒழிக்க போறான். ஏழை எளிய மக்களுடைய வயிற்று அடிச்ச லாட்டரி சீட்ல சம்பாதிச்ச ஆதரவர்ச்சினா வச்சுக்கிட்டு நீங்க ஊழலை ஒழிக்க போறீங்க. எங்க ஏய் நான் பரவாயில்லடா, நீ ரொம்ப அசிங்கமா இருக்கிறடா. ஆதவர்ஜினா சொல்றாப்ல ஊழல் வேணான்னு சொல்லல, யாரையும் சாகடிக்காம ஊழல் பண்ணுங்க. உங்களுடைய அறிவுல அவ்வளவுதான், அதான் உங்க அறிவுல அர்த்தம். சரி சரி சண்டை போடாதீங்க. சரி சரி ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. தம்பி ரமேஷ் சொன்னாங்க நாங்க மக்களோட நிக்கிறோம்னு. தம்பி மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, மக்களோட நின்னீங்களா? கரூர்ல அம்மா யாராவது முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா? உங்கள் தலைவனை பார்க்க வந்து ஆணும் பெண்ணும் குழந்தையும் காத்திருந்து செத்து போனாங்களே, துள்ள துடிக்க ஏன் ஓடி போனார் உங்க தலைவர்? பதில் இருக்கா? அது வந்து சொல்றா அதாங்க அது இப்ப சொல்ல புரியா இல்லையா? 8:45 வர்றேன்னு சொல்லிட்டு ஏன் 8:45 வீட்டுல கிளம்பினார்? இத மாதிரி ஒரு சோம்பேறி தலைவரை தமிழ்நாடு பார்த்திருக்கா? சரி உற்சாகமான தலைவர் சொல்லலாமா? பக்காமாஸ் பிளாஸ்டிக் பிரதர் பக்காமாஸ் பிளாஸ்டிக்